ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம நிஷா குக்கிங் சேனலில் டேஸ்டியான சூப்பரான ரைஸில் பண்ணக்கூடிய இந்த கேக் வந்து பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா, அதே போல் முட்டை, மெயினாக அவன் இல்லாமல் செஞ்சுருக்கோம். டேஸ்டியான சூப்பரான இந்த கேக் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா அருமையாக இருக்கும். சாப்பிட்டுட்டே இருக்கலாம் போல் இருக்கும். நம்ம பணியாரம் ஏதாவது சாப்பிடும்போது எந்த டேஸ்ட் இருக்குமோ அதே டேஸ்ட்டு இந்த கேக்லேயும் இருக்கும். ஸோ ஹெல்த்தியான குழந்தைங்களுக்கும் சரி, வயதானவங்களுக்கும் சரி, ஒரு ஹெல்த்தியான ஒரு உணவு நம்ம கொடுக்கணுன்னா இது செஞ்சு கொடுக்கலாம். ஏன்னா நான் இதில் சுகர் சேர்க்கலை, அதே போல் பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா சேர்க்கலை. சூப்பராக இந்த டேஸ்டியான அருமையான இந்த கேக் வந்து நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா சாஃப்டான கேக்கு. ஸோ ரைஸ் அரிசி மாவில் செஞ்சது. இந்த கேக் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை ஆன் பண்ணிக்கோங்க. ஸோ எங்கள் ரெசிபியை ஃபுல்லாக பார்த்த பிறகு எப்படி இருக்குது சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வாங்க இந்த ரெசிபி எப்படி செய்யலான்னு பார்ப்போம். வாங்க நம்ம செய்ய ஆரம்பிக்கலாம். ஸோ அதுக்கு ஒரு கப் அளவுக்கு பால் எடுத்துருக்கேன்னா, பால் வந்து காய்ச்சினதாக இருந்தாலும் சரி, காய்ச்சாத பாலாக இருந்தாலும் சரி எடுத்துக்கலாம். இது கிட்டத்தட்ட 200 ml பால். ஸோ பால் நமக்கு பத்தலைன்னா இன்னும் கொஞ்சம் எடுத்துக்கலாம். இப்போதைக்கு நான் 200 ml பால் மட்டும் யூஸ் பண்ணியிருக்கேன். அதே போல் சர்க்கரை எடுத்திருக்கேன், நாட்டு சர்க்கரை. நாட்டு சர்க்கரைக்கு பதிலாக வெல்லம் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நாட்டு சர்க்கரையும் இதில் போட்டு கிட்டத்தட்ட 100 கிராம் அளவுக்கு நாட்டு சர்க்கரை. இப்போ இது ரெண்டுத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிங்க. சர்க்கரை நல்லா கரையிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். நீங்கள் ஒயிட் சுகரில் பண்ணிங்கன்னா நல்லா இருக்காது டேஸ்ட்டு. ஒன்று வெல்லம் ஜாங்கிரியில் பண்ணணும், அப்படி இல்லைன்னா நாட்டு சர்க்கரை கண்ட்ரி சுகரில் பண்ணணும். பால் நல்லா ஆறி இருக்கணும், சூடாக இருக்கக்கூடாது. நல்லா ஆறின பாலாக இருக்கணும். அதுக்கு நீங்கள் பச்சை பாலாகவே எடுத்துக்கலாம், காய்ச்சாமல். ஸோ காய்ச்சிட்டிங்கன்னா நல்லா ஆற விட்டுருங்க பாலை. இப்போ இந்த கரைச்ச சர்க்கரையும் பாலையும் இன்னொரு பவுலில் நம்ம வடிகட்டிக்கலாம். ஏன்னா அடியில் தூசி மண் ஏதாவது இருக்கலாம். இப்போ இதோட ஒரு கப் அளவுக்கு அரிசி மாவு ஒரு கப்பு போட்டுக்குங்க. அதே அளவு கப்பால் மைதா மாவு எடுத்துக்குங்க. ஸோ நீங்கள் வந்து கப்போட அளவு வச்சுக்கிங்க. அந்த கப்போட அளவு வச்சு தான் நீங்கள் ரெண்டுத்தையும் ஒரே அளவாக எடுக்கணும். ஸோ இது கிட்டத்தட்ட ஒரு 150 கிராம் அளவுக்கு இருக்கும் ரெண்டும். இது ஒரு 150, அது ஒரு 150 கிராம் இருக்கும். இப்போ இது ரெண்டுத்தையும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அரிசி மாவு, பச்சரிசி மாவு எடுத்தேன். பச்சரிசி மாவு நீங்கள் எது வேணாலும் எடுத்துக்கலாம். இடியாப்ப மாவு, புட்டு மாவு எதாக இருந்தாலும் எடுத்துக்கலாம். பச்சரிசி மாவாக இருக்கணும். ஸோ பால் நமக்கு பத்தாதால இன்னும் கொஞ்சம் பால் ஆட் பண்ணிக்கலாம். இன்னொரு 100 ml அளவுக்கு பால் ஆட் பண்ணிக்கிறேன். அதாவது கிட்டத்தட்ட எனக்கு பால் வந்து 300 ml வரைக்கும் ஆட் பண்ணியிருக்கேன். இந்த அளவுக்கு இருக்கணும் இதோட கன்சிஸ்டன்சி. இதில் கொஞ்சோண்டு ஏலக்காய் பொடி, கொஞ்சோண்டு சால்ட்டு,
இப்போ இதில் நம்ம ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றிக்கலாம். இதில் நீங்கள் ஒரு முட்டையை உடைச்சி ஆட் பண்ணுறதா இருந்தாலும் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து முட்டை ஊற்றாமலே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், சூப்பராக இருக்கும். இப்போ இதில் பொடி பொடியாக கட் பண்ணி வறுத்து வச்சுருக்கிற தேங்காய். ஸோ நீங்கள் இது தேங்காய்க்கு பதிலாக முந்திரி கூட போட்டுக்கலாம். நான் இதில் நீங்கள் அந்த வெல்லம் இந்த தேங்காயோட கடிச்சு சாப்பிடும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ அதுக்காக நான் வந்து தேங்காய் எடுத்திருக்கேன். இப்போ இந்த மாதிரி ஒரு மோல்டு எடுத்துக்கோங்க. அது கேக் மோல்டாக இருந்தாலும் சரி, இல்லை ஒரு ஏதாவது டிஃபன் பாக்ஸாக இருந்தாலும் ஓகே. அதில் நெய் ஊற்றி நெய் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. இப்போது இந்த மிக்ஸிங்கை இந்த மோல்டுக்குள்ளே ஊற்றிடலாம். இப்போது இதுக்கு மேலே லைட்டாக நெய் ஊற்றி விட்டுறலாம். குக்கர் ப்ரீ ஹீட் பண்ணிவிட்டு இந்த மோல்டை இந்த குக்கருக்குள்ளே இறக்கி விட்டுறலாம். மீதி வச்சுருந்த தேங்காய் சில்லுகளை இதுக்கு மேலே போட்டு விட்டுலாம். போய் இதை ஒரு மூடி போட்டு மூடிட்டு குக்கரு கேஸ் கட்டும் விசிலும் இல்லாமல் க்ளோஸ் பண்ணி விட்ருங்க. இது கிட்டத்தட்ட ஒரு 40 மினிட்ஸ் வந்து மீடியம் ஃப்ளேமில் வேகணும். ஸோ 40 மினிட்ஸ் கழிச்சு பார்க்கலாம். இப்போது நம்ம சூப்பரான இந்த ரைஸ் கேக் ரெடி ஆகிடுச்சு. எனக்கு 40 நிமிஷம் எடுக்கல, 30 நிமிஷத்துலேயே கேக் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம இதை ஃபோல்ட் பண்ணிக்கலாம். சூப்பராக நமக்கு கேக் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். நல்லா சூப்பராக வந்துருக்கு பாருங்கள், அழகாக சாஃப்டாக. இதே போல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஈஸியாக சூப்பராக டக்குன்னு செய்யக்கூடிய இந்த கேக் வந்து நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். சாப்பிட நம்ம பணியாரம் ஏதாவது சாப்பிட்டா எப்படி எந்த அளவு டேஸ்ட்டாக இருக்குமோ அந்த மாதிரி இருக்கும். சாப்பிட்டுட்டே இருக்கலாம் போல் தோணும். ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இன்னொரு ரெசிபியோடு உங்களை சந்திக்க வரேன். உங்களோட விடைபெறுவது நிஷா. எங்கள் சேனல் லாஸ்ட் வரைக்கும் பார்த்தவங்க அனைவருக்கும் மிக்க நன்றி. பாய்.